ಹೆಣ್ಣು ಮಗುಗೆ ಅದು ಡಾಕ್ಟರ್ ಅಂದರೆ ದೇವರ ಥರ ಅವರನ್ನು ಆ ಥರ ಈ ಥರ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನಾವು ತುಂಬ ನೋವ್ತಾ ಇದೆ ಮನಸ್ಸು. ನಮ್ಮ ತಂಗಿ, ನಮ್ಮ ಅಕ್ಕ, ನಮ್ಮಮ್ಮ ಯಾವ ಥರ ಇದ್ದಾರೋ ಆ ಥರ ಅವ್ರಿಗೆ ಆ ಥರ ಆಗಿಬಿಟ್ರೆ ನಮಗೆಷ್ಟು ನಮ್ಮ ಮನೇಲಿ ಏದಾಗಿದೆ ಆ ಥರ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಒಬ್ರಿಗೆ ಆಗಿದೆ. ಇದು ಬಂದು ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಎಲ್ರಿಗೂ ಆಚೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. ಇದೇ ಥರ ಎಷ್ಟೋ ಹುಡುಗಿರಿಗೆ எல்லாருக்கும் வணக்கம். திரும்ப லைக் 2018 ஒரு மாதிரி இருந்துச்சு ரூல்ஸ். ஒரு சேஞ்ச் ஆஃப் ரூல்ஸ். பிஃபோர் 2018 இட் வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆஃப்டர் 2018 இட் வாஸ் டிஃப்ரெண்ட். லாஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் 7 years, அப்புறம் 10 years ஆச்சு. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்தால் என்ன யூஸ்? நம்ம பே பண்ணுற டாக்ஸில் அந்த ஜெயிலில் உட்காந்துட்டு நல்ல ஷெல்டர் இருக்கு, சாப்பாடு இருக்கு. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ இது என்ன லா? ரேப் பண்ணவனுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல உபசரிப்பு தேவையா? ரேப் பண்ணவனா அங்கேயே பிடிச்சி அதே இடத்துல நீங்க பப்ளிக் கிட்ட கொடுத்துங்க. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ எனிதிங், பெட்டர் சப்மிட் த கிரிமினல் டு அஸ், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். அந்த பொண்ணு அவ்வளோ கொடுமை கொடுத்து ரேப் பண்ணி சாவடிக்கிறீங்கோ, ஆனா அந்த கிரிமினலுக்கு மட்டும் அவ்வளோ என்ன ராஜ உபசரிப்பா? நாங்க கட்டுற டாக்ஸ்ல எங்க காசு எடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டு அவங்கள வளர்த்து வச்சுட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட்? ஸோ எங்களோட கோரிக்கை ஒன்னே தான், இந்த கிரிமினலுக்கு எவ்வளோ அந்த ஐடியா வருதோ, எவ்வளோ ப்ரூட்டுவலா அந்த பொண்ணை சாவடிக்கிறானோ அதை விட 100 மடங்கா அந்த கிரிமினல் சாவணும். இந்த பப்ளிக் முன்னாடியே எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி சாவணும். தூக்கு தண்டனால சத்தியமா பத்தாது. அந்த கிரிமினலுக்கு ஏன் அந்த ஐடியா வருது, எப்படி வருது, அந்த ஐடியா ஏன் வந்ததுன்னு அவன் நொந்து சாவணும். அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டுவலான ஒரு லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தா மட்டும் தான் திஸ் வில் கெட் டு எண்ட். அது ஒண்டி தான் சொல்யூஷனா இருக்கும். ஸோ there should be a drastical change in the law and regulation of the government democracy. So we are questioning still. எங்களோட சேஃப்டி இன்னும் அது யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, யார் அக்கௌண்டபிலிட்டியில் இருக்கோ நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ we only asked to change the laws and regulations. There should be strict laws and regulations. Students Association of Goldfields Association, we are standing here asking only to change the laws, regulations, to get a stricter and stronger laws, so that next time ஒரு criminal அந்த மாதிரி யோசிச்சானா அவன் அந்த யோசிப்பிலேயே ரணமா துடிச்சு பயந்து பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு என்ன வரணும் மைண்ட்ல. அதை விட்டுட்டு இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ராஜ உபசரிப்பு இதெல்லாம் சத்தியமா ஒத்தே வராது. எவ்வளவோ லாஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, எவ்வளவோ கேசஸ் பார்த்துட்டோம். both are got brutally raped due to the alcohol கன்சம் பண்ண ஒரு கிரிமினல்ஸ்னால அவங்களோட எண்ணம் மாறி அவங்க they had committed this thing. So one thing is to like ban official, if to be very frank, alcohol ban பண்றது it is literally impossible. So அது எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா there should be strict laws and rules. இதுதான் ஒரே ஒரு முடிவு. ஸோ எங்களோட டிமாண்ட் இதே தான். So with this I conclude and thank all the news channels for giving us the opportunity to express our ideas, and I also thank the police for giving the protection so long, and I literally thanks all my youths of Goldfield Students Association to stand with us and fight for what we need. So thank you. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ನಾವು ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ಒಟ್ಟು ಕೂಡಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಆಲ್ರೆಡಿ ಒಂದು 10 ದಿನದಿಂದ ನೀವೆಲ್ಲ ನ್ಯೂಸಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರ್ಬೋದು ಏನೇನು ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ. ಆ ಹೆಣ್ಣು ಮಗುಗೆ ಅದು ಡಾಕ್ಟರ್ ಅಂದರೆ ದೇವರ ಥರ ಅವರನ್ನು ಆ ಥರ ಈ ಥರ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನಾವು ತುಂಬ ನೋವ್ತಾ ಇದೆ ಮನಸ್ಸು. ನಮ್ಮ ತಂಗಿ, ನಮ್ಮ ಅಕ್ಕ, ನಮ್ಮಮ್ಮ ಯಾವ ಥರ ಇದ್ದಾರೋ ಆ ಥರ ಅವ್ರಿಗೆ ಆ ಥರ ಆಗಿಬಿಟ್ರೆ ನಮಗೆಷ್ಟು ನಮ್ಮ ಮನೇಲಿ ಏದಾಗಿದೆ ಆ ಥರ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಒಬ್ರಿಗೆ ಆಗಿದೆ. ಇದು ಬಂದು ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಎಲ್ರಿಗೂ ಆಚೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. ಇದೇ ಥರ ಎಷ್ಟೋ ಹುಡುಗಿರಿಗೆಲ್ಲ ಈ ಥರ ಎಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಾವೇನು ಲಾಸ್ಟ್ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಬಂದಿದ್ದರಿಂದ ನಮ್ಗೇನು ರೂಲ್ಸ್ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಫುಲ್ಲು ಚೇಂಜ್ ಆಗಿ ಮಾಡಬೇಕು. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಪನಿಷ್ಮೆಂಟು, ರೇಪಿಗೆ ಪನಿಷ್ಮೆಂಟು ಬಿಫೋರ್ 2018 7 years ಮತ್ತೆ ಲೈಫ್ ಪ್ರಿಸನ್ಮೆಂಟ್, ಮತ್ತೆ ಆಫ್ಟರ್ 2018 10 years ಲೈಫ್ ಪ್ರಿಸನ್ಮೆಂಟ್. ಅದೇ ಥರ ಗ್ಯಾಂಗ್ ರೇಪು ಅಂಡ್ ಮೈನರ್ಗೆ ಬಂದರೆ 10 years ಲೈಫ್ ಪ್ರಿಸನ್ಮೆಂಟ್ ಬಂತು, ಮತ್ತೆ ಲೈಫ್ ಪ್ರಿಸನ್ಮೆಂಟು ಡೆತ್ ಪೆನಾಲ್ಟಿ ಬಂದಿದೆ. ಇದು ಯಾಕೆ?
ಆ ರೇಪ್ ಮಾಡಿದವ್ರನ್ನ ಕಂಡ ತಕ್ಷಣ ಶೂಟ್ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ನಮಗೆ ಅದು ಒಂದು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಯಾರು ಎಲ್ಲ ಭಯ ಆಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು ನಮ್ಮ ನಾರ್ಮಲ್ ನಮ್ಮ ಜೀವದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಅವ್ರವ್ರ ಪ್ಯಾರೆಂಟ್ಸ್ ಬಂದು ಅವ್ರವ್ರ ಮಕ್ಕಳನ್ನು ಒಟ್ಟಿಯಾಗಿ ಬಿಡಬಾರ್ದು.